ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேட் மை கிரிப்டோ யூடியூப் சேனல். இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி மார்னிங் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கடுத்து எந்த ட்ரேடு வந்து நம்ம பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசி தான் எப்பயும் போல் பார்க்க போகிறோம். வாங்க பிடிசி வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ரெசிஸ்டன் ஆச்சு, திரும்பி கீழே டவுன் ஃபால் உடனே திரும்பி மேலே போகணும் அது எதிர்பார்த்தோம். பட் சடனாக 2 தடவையும் கீழே இறங்கினுக்குது. அதுக்கு 4 ஹவர்ஸை போய் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டு அது செல்லுன்னு இறங்கிட்டு திரும்பி மேலே ஏறினா டபுள் பேட்டர்ன் மாதிரி கொடுத்தான். பட் ஆனால் கொடுக்குறது சீக்கிரத்தில் இது பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டவுன்ஃபால் திரும்பி ஆகிக்கிறான். இட்ஸ் ஓகே. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் ஸ்ட்ரக்சரில் க்ரியேட் ஆகின்னு இருக்குது. என்னோட அது அடுத்தது எப்படின்னா, இப்போ மேலே திரும்பி போயிட்டு திரும்பி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே 2 திரும்பி எப்போ வந்து 670,000 ரீச் ஆகணும் அப்போ வந்து நம்ம பை பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் போது 70,000 ரீச் பண்ணி ஒரு க்ளோசிங் கொடுத்ததுக்கு அடுத்து நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம இங்கே வந்து பையிங்க்கு வேணாம், செல்லிங் வேணாம். ஏன்னா மார்க்கெட் எப்படி வேணால் போகலாம். அந்த இப்படி போயிட்டு திரும்பி கீழே இறங்க கூட வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிற எல்லா பையிங் பொசிஷனும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா பையிங் டைமில் இருக்கும்போது நம்ம பை பண்ணாதான் பெட்டர். பிடிசி எதிர்பார்த்து இல்லைனா நம்ம லாஸ் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அண்ட் தென் எத்தீரியம் பாருங்களேன். எத்தீரியம் வந்து இன்றைக்கி தான் இடிஎஃப் அப்ரூவல் முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பையிங் சைனில் தான் இருக்குது இன்னுமே. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு அப்புறம் கீழே வந்தால் நம்ம வந்து செல்லிங்காக இல்லை வால்டைலாக எல்லாமே தெரியும். இந்த ஜோனுக்கு பிரேக் அவுட் கொடுக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம வந்து பையிங்காக செல்லிங் பார்த்துப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து எக்ஸ்எம்ஆர் வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்த மாதிரி பர்ஃபெக்டாக இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி மேலே போயிருக்கோம். அண்ட் தென் இப்போ வேணா கூட இங்கே பை பண்ணிக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. எக்ஸ்எம்ஆர் ஒரு நல்ல கிரிப்டோ தான் இப்போதைக்கு. பட் வாலடைல் ஆகிறது அது எப்பயும் போல் ஆகிறது தான், ஒன்றும் சொல்ல முடியாது. சரி ஓகே, அடுத்த கிரிப்டோ பார்ப்போங்க. மேட்டிக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக மேலே அப் சைடு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல நம்ம பையிங் சொல்லியிருந்தோம், சொன்ன மாதிரி நல்ல பையிங் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போம். எஸ்எஃப்பி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் பையிங்க்கு சொன்ன மாதிரி நல்ல ஒரு பையிங் எடுத்து திரும்பி மேலே போயிட்டு இருக்கிறான். வெயிட் பண்ணுவோம். எஸ்எஃப்பி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னில் க்ரியேட் பண்ணிட்டான், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அப்சைட் போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்க தான் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி. வெயிட் பண்ணுங்கள். ஜாஸ்மி அதுவுமே வந்து க்ளோசிங்க்கு எந்த ஒரு சைனும் காட்டல. டெய்லியும் சரி 4 ஹவர்ஸ்லையும் சரி ஒன்றுமே இல்லை. 4 ஹவர்ஸில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பையிங் சைன் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஜாஸ்மியுமே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஜிஐஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் இருக்குது. ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு பிரேக் அவுட் பண்ணிடுமே திரும்பி கீழே இறங்கிட்டான். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இது வந்து அப்சைடு போனால் ஓகே, ஆர் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். பரவாயில்ல, நம்ம நிறைய ட்ரேட் எடுக்கும்போது ஒரு சின்ன ட்ரேட்லாம் லாஸ் ஆகிறது சகஜம் தான். ஓகேவா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம கூட செல் பண்ணிடலாம் முன்னாடியே கூட. பட் வெயிட் பண்ணுங்கள். முன்னாடியே செல் பண்ணுறேன்ட்டு பிரேக் அவுட் ஒழுங்காக கொடுக்கறது முன்னாடி நீங்கள் செல் பண்ணிடாதீங்க. சரி ஓகே, அடுத்த கிரிப்டோ பார்ப்போம். அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஐசிபி வந்து நம்ம டேயில் பார்க்க தான் பெட்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்தீங்கன்னா இன்னும் திரும்பி ஒரு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் ஆக நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல்லேருந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகினுக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த இடத்துல வந்து ஒரு குவான்டிட்டி கூட சைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு நல்ல பேட்டர்ன் க்ரியேட் பண்ணதுக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சா, அதுமாதிரி இங்கே ஒரு ஹேமர் டைப்பு எனி அதர் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 ஹவர்ஸில் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம பையிங்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் ஐசிபியை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் அவங்க ஸ்டாப் லாஸ் இனிமேல் ஹிட் ஆகலை. ஸோ வெயிட் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. அண்ட் தென் சில்லி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நேற்று ஒன்றும் அந்தளவுக்கு அப்சைடு இன்னும் போகலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாருக்கு தெரியும், சின்ன புல் பேக் மாதிரி மேலே போய் திரும்பி கீழே கூட இறங்கலாம். பட் நம்ம மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம லாங் டேர்ம் பார்த்தா இந்த லெவலில் தான் பை பண்ண பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 200% வெயிட் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் எக்ஸிஎன் பார்த்தோம். எக்ஸிஎன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுங்கள். டேயில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல புல் பேக் கொடுத்துறோம். பட் வெயிட் பண்ணுவோம். மோஸ்ட் ப்ராபப்லி இதுக்கு மேலே போனால் நல்ல ஒரு பையிங் சைன் இருக்குது எக்ஸிஎனுக்கு. சரி, அதுக்கடுத்து கிட்ட பார்த்தீங்கன்னா கோட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பிரேக் மேலே அப்சைடில் இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால் திரும்பியுமே வந்து இந்த புல் பேக்குக்கு வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா உங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ ஆஃப் ஆஃப் த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அடுத்து முன்னாடி நம்ம பண்ண வேண்டாம். அண்ட் தென் லாஸ்ட் ஆர்என்டிஆர் நம்ம நெட்டே சொல்லியிருந்தோம். ஆர்என்டிஆர் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ரிஸ்க் இருக்கிறவங்க பை பண்ணலான்ட்டு நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8% டவுன்ஃபால் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம அதுக்கடுத்த கிரிப்டோவில் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரெல்லாம் பை பண்ணிங்கன்னா கவலைப்படாதீங்க. நம்ம அதுக்கடுத்து நிறைய கிரிப்டோ சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும்.
அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருந்தால் கீழே காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் அதில் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கிரிப்டோ வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிரிப்டோ வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு ஷார்ட்ஸாக கூட நம்ம ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவோம். அண்ட் தென் பை.